தற்போது கிடைத்துள்ள ஒரு அண்மை செய்தி, ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என்று மத்திய அரசு கூறியிருக்கிறார்கள். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இந்திய குடிமக்கள் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என்று மத்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போது கூறியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் பவித்ரா. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் வலுத்துள்ள நிலையில் ஈரானில் உள்ள இந்திய குடிமக்கள் தொடர்ந்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறும், தற்போது இந்தியாவில் இருந்து ஈரானுக்கு யாரும் பயணிக்க வேண்டாம் எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போது அறிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காசாவில் தொடங்கிய இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அடுத்த கட்டத்தை எட்டி லெபனானை மையம் கொண்டு இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இடையேயான போராக மாறியிருக்கிறது. இந்த போர் கடந்த சில தினங்களாக தீவிரமடைந்து லெபனானில் நடந்த பேஜர், வாக்கி டாக்கி, சோலார் தகடுகள் வெடிப்பு போன்ற சம்பவங்கள் நாடெங்கும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பின்னால் இஸ்ரேல் இருப்பதாக கூறி ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட் குண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பழி தீர்க்கும் விதமாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொலை செய்து வருகிறது. தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக லெபனான் மீது சரமாரியான தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இந்த போர் சூழலில்தான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது. இதையறிந்த அமெரிக்கா அடுத்த 12 மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் எனவும், இதற்கு முழுவீச்சில் ஈரான் தயாராகி வருவதாகவும், ஈரான் இந்த தாக்குதலை நடத்தும் பட்சத்தில் அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்க தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளும் எனவும் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதில் ஈரான் 181 கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியிருந்தது. இந்த இரவு நேர திடீர் தாக்குதல் குறித்து முன்னதாக பேசிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார். மேலும் இது ஈரான் செய்த மிகப்பெரிய தவறு எனவும், இதற்கான பதிலடியை இஸ்ரேல் கொடுத்தே தீரும் எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது லெபனானை தாண்டி ஈரானிலும் தொடர் பதற்றம் நீடித்து வருவதால் அங்கு வசிக்கும் இந்தியர்களுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதன்படி இந்திய குடிமக்கள் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் எனவும், ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்துடன் இந்தியர்கள் தொடர்பில் இருப்பது நல்லது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவலுக்கு நன்றி காவியா.